ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மாம்பழம் வச்சு நம்ம அருமையான ஒரு ஜூஸ் வந்து போட போகிறோம். இதை ஜூஸுன்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி இதை வந்து மேங்கோ மில்க் ஷேக் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து மாம்பழம் எல்லா பக்கமும் ஈஸியாக கிடைக்கிது. ஸோ மாம்பழம் கிடைக்கும் போதே நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குடிக்கிறதுக்கும் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 2 ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் வந்து ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. மாம்பழத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே இருக்க அந்த பல்ப்பெல்லாம் வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஜூஸ் போட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அதை தோல் உரிச்சிட்டு அதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அதில் இருக்க அந்த பல்ப்லாம் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது போல் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ இது போல் வந்து மேங்கோ ஜூஸ் வந்து நம்ம மாம்பழத்தில் மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னு இல்லை, நம்ம பலாப்பழம் வச்சும் இதில் வந்து நம்ம செய்யலாம். அதுவும் வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு மாம்பழம் இருந்தால் நீங்கள் மாம்பழம் சேர்த்துக்கோங்க, இல்லை பலாப்பழம் இருக்குன்னா நீங்கள் பலாப்பழத்தில் வந்து இது போல் ஜூஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்க எல்லா பல்ப்பும் நம்ம வந்து தனியாக எடுத்தாச்சு. அதே போல் மீதம் இருக்க எல்லா மாம்பழத்துலேயும் நீங்கள் வந்து இது போல் பல்ப்லாம் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதெல்லாம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக வேணும், ஜூஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு இன்றைக்கி செய்கிறதுனால சின்ன மிக்ஸி ஜார்லேயே போட்டிருக்கேன். ஸோ இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்தாலும் சரி, நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் சரி, உங்கள் விருப்பம்தான். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் சேர்த்தாலே வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும். மாம்பழம் ஆல்ரெடி இனிப்பு. ஸோ சர்க்கரை வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க. பால் சூடாக சேர்க்காதீங்க, நல்லா ஆற வச்சு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஸோ இது நம்ம அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது போல் இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பால் விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் அரைச்சது வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. ஸோ இதை வந்து வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் 2-3 ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. ஐஸ் க்யூப் போட்டு மேலே ஒரு மின்ட் வச்சுட்டு குடிச்சிங்கன்னா வெயிலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கோங்க. விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியேவும் நம்ம வந்து சாப்பிட்லாம். ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாம்பழத்தில் நம்ம வந்து 1/4 லிட்டர் பால் வரைக்கும் நம்ம சேர்த்து அரைக்கலாம். ரொம்ப தண்ணி போல் இருக்காது, நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.